அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 7 தலைமுறைக்கும் அழியாத செல்வங்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதே போல் சிவபெருமான் உங்களுக்கு சொன்ன வாக்கு என்ன, யாராலும் தொட முடியாத அளவுக்கு உங்களை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாங்க. அதே போல எந்த உறவுகளோட நீங்க கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை நீங்க தினமும் வணங்கினால் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழு விவரமா பார்க்கலாங்க. அதனால தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவா நீங்க மேசராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க. அதனால உங்களுக்கு தைரியமும், எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் அதில் முன்னாடி போய் நிற்பீங்க, அதில் வெற்றியும் காண்பீங்க. இது எல்லாமே உங்களுடைய அடையாளங்க. அதே போல் உங்களுக்கு கோபம், அவசர புத்தி, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பலவீனத்தை உண்டாக்குங்க. செல்வம் சேர்க்க என்ன செய்யலாம், அதே போல் மேச ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் செல்வத்தை சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிலம் வாங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு உகந்ததுங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செல்வத்தை சேர்த்துங்க. அதே போல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செல்வத்தை சேர்க்கலாங்க மேசராசி அன்பர்களே. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்துக்களை எல்லாம் நீங்கள் வாங்கி பாதுகாத்து வைக்கிறதுனாலும் உங்களுக்கு செல்வம் உண்டாகுங்க. கல்வி சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்கிறது, தெய்வ வழிபாடு, இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு 7 தலைமுறைக்கு அழியாத செல்வங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்ததா சிவபுராணத்தில் மேச ராசிக்காரர்களே உங்களுக்கு சிவபெருமான் சொன்ன வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானால் ஆளக்கூடிய மேச ராசிக்காரர்களே, நீங்கள் அனுதினமும் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை அழிக்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அனுதினம் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக செல்வங்கள் உங்களுக்கு சேருங்க, வீரம் உண்டாகுங்க, உங்களுடைய குடும்பம் விருத்தி அடையுங்க. இது எப்போதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதனால தான் மேச ராசிக்காரர்களே, நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்குங்க. இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்காங்க. அதனால் தினமும் மேசராசிக்காரர்களே, நீங்கள் ஓம் நம சிவாய அப்படின்னு ஜபம் பண்ணுங்க. அனுதினமும் ஒரு 5 முறையாவது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு ஜபம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுங்க. அடுத்ததா நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு கோபம் அதிகமாகவே வருங்க. ஆகையால் இந்த கோபத்தினால உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே கெடுத்துக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்களிடம் எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லாதீங்க. அப்படி சொல்லும்போது அது உங்களுக்கு எதிர்வினையாக வந்து சேருங்க. இதை நல்லா மைண்டில் ஏற்றிக்காங்க. அடுத்ததாக பணம் கடன் கொடுக்கவே கூடாதுங்க. அதுவும் முக்கியமாக நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்கள், அதுவும் நெருங்கிய உறவினர்கள் மூலமாக எந்த காரணத்தை கொண்டும் பணத்தை கொடுக்காதீங்க. எங்கள்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருங்க. அப்படியும் நீங்கள் மீறி ஏதாவது ஒரு பண உதவியோ ஏதாவது ஒன்று செஞ்சீங்கனாலும் அது உங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்துங்க. அடுத்ததா யார் யாருக்கெல்லாம் நீங்கள் பண உதவி, கடன் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களுடைய அத்தை, மாமன் உறவு, அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகள், இவங்க கிட்டலாம் தயவு செஞ்சு பணம் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. நண்பர்கள்கிட்டையும் கேர்ஃபுல்லாக இருங்க. இதன் மூலமாக மிகப்பெரிய சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் 100% மேசராசிக்காரர்களே உங்களுக்கு உண்டு. ஒருவேளை இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருந்தாலும் கமெண்டில்
பதிவு பண்ணுங்க. அடுத்ததா சிம்மம் ராசிக்காரங்க, தனுஷ் ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 3 ராசி நண்பர்களிடமும் பண விஷயத்தில நீங்க உஷாரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்க வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருக்குங்க. அடுத்ததா மேச ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களுடைய தாய் பக்கம் உறவினர்கள், அதாவது உங்களுடைய தாய் வீட்டு சார்ந்த உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகுங்க. அதேபோல மேசராசிக்காரர்களே, உங்களுடைய சகோதரிகள் இருந்தாங்கன்னா, அவங்களும் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவாங்க. அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தன்மானத்தை அவர்கள் உயர்த்தி பெருமைப்படுத்துவ தான் பார்ப்பாங்க. அடுத்ததாக பள்ளி, கல்லூரி நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? இவங்க உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நல் துணையாக இருப்பாங்க. அதேபோல மேச ராசியில் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை கஷ்டத்தில செல்வங்கள் மற்றும் எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, உறுதுணையாக இருந்து உங்கள வழிநடத்துவாங்க. மேச ராசிக்காரர்களுக்கு முக்கியமா செல்வங்கள் சேர்க்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷயமா சிவனை நீங்க வழிபாடு செய்யறது மூலமாக என்னைக்குமே உங்களுக்கு வாழ்க்கையில பாதுகாப்பு கிடைக்குங்க. அதேபோல ஒரு நிலையான செல்வம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆகையால சிவபெருமானை நீங்க வழிபாடு செய்யறது மூலமாக எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள சிவன் உங்களை காப்பாற்றுவாருங்க. ஒரு நிரந்தரமான ஒரு இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யறதன் மூலமாக எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, மேசராசி உங்கள பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அடங்கி போவாங்க. அதனால முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகள் அடங்குவாங்க. அடுத்ததாக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக துரோகங்கள் வரும் இல்லையா? அந்த துரோகங்கள் எல்லாமே குறையுங்க. நண்பனை நீங்க முழுசா நம்பினா கண்டிப்பா உங்க நண்பன் துரோகம் செஞ்சாலும், ஆஞ்சநேயரை நீங்க வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க. நண்பர்களுடைய துரோகம் குறையுங்க. அடுத்ததாக மகாலட்சுமியை நீங்க வழிபாடு செய்வதன் மூலமாக கோடீஸ்வர நிலை கண்டிப்பாக மகாலட்சுமி உங்களுக்கு உண்டாக்குவாங்க. ஆகையால மேச ராசிக்காரர்கள் நீங்க அதிகமாக வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இவர் ஆலயத்துக்கு நீங்க சென்று வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில பாதுகாப்பும் செல்வாக்கும் உண்டாகுங்க. அதே போல பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு நீங்க சென்று வந்தீங்கன்னா எதிரிகளுடைய ஆட்டம் அடங்குங்க. அதே போல திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை நீங்க வழிபாடு செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு செல்வங்கள் சேர்க்குங்க. திருக்கடையூர் அபிராமியை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. திருவேன்காடு சுவாமி இவங்களை நீங்க வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இன்னல்கள் அனைத்தும் நீங்குங்க. மேச ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் 7 தலைமுறைக்கு செல்வத்தை எப்படி சேர்க்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அடுத்ததா நீங்க இந்த சேர்த்து வைத்த செல்வத்தை எந்த உறவுகள் மூலமாக அழிக்க நேரிடும் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். பொதுவா மேசராசிக்காரர்கள் நட்பு ரீதியாக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க. அப்ப நீங்க நட்பு ரீதியா நண்பர்களுக்கு பணத்தை நீங்க கொடுக்கும்போது வஞ்சகத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் திரும்பி கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால நண்பர்களிடம் பணம் கொடுக்கறதோ இல்லை கடன் கொடுக்கறதோ நீங்க தவிர்த்துக்கிறது 100% உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துங்க. அடுத்ததா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தோர் சகோதரர் வகையில் சகோதரி வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு உடன் பிறந்தோர் வகையில் நீங்கள் பணத்தையோ சொத்தையோ நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இது பெரிய பிரச்சனை மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு போகிற அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆகையால் உங்கள் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறது நல்லது. அதே போல் நம்ம வீட்டு நிலம்
சொத்து எங்களுடைய உரிமை இப்படின்னு சண்டை வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலமாவும் உங்களுக்கு பணம் சிதறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மேசராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அதாவது மேசராசிக்காரர்கள் மனைவியாக இருந்தால் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கையில உங்களுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய அத்தை வழியில, மாமா வழியில, மாமனார் வகையில, இன்னும் சொல்லப்போனா மைத்துனர் வகையில இவங்க சார்பாகவும் நீங்க பணத்த குடுத்தீங்கனாலும், இந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காதுங்க. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இதன் மூலியமாவும் கெட்ட பேர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இது உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகம் கெடுக்கக்கூடிய உறவுகளாக இருக்குதுங்க. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மேச ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில 7 தலைமுறைக்கான செல்வத்தை நீங்க எப்படியெல்லாம் சேர்த்தலாம், எந்தெந்த வகையில சேர்த்தலாம் அப்படின்றதையும் சொன்னேன். அதே போல நீங்க சேர்த்தக்கூடிய செல்வத்தை எந்தெந்த உறவுகளால அழிக்க நேரிடும் அப்படின்றத பத்தியும் சொல்லிட்டேன். இப்ப அடுத்ததா நாங்க சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன்கள். அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய ஜாதக கட்டம் எங்ககிட்ட கிடையாது. ஒருவேளை உங்க ஜாதக கட்டம் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அதற்கான பலன்கள் என்ன அப்படின்னு நாங்க உங்களுக்கு விரிவா சொல்லுவோங்க. ஆகையால இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாதக கட்டத்துல சனி பகவான் பாதிப்பு ஏற்படுத்துறார் அப்படின்னு இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை நீங்க வழிபாடு செய்யணும். அப்படி நீங்க ஆஞ்சநேயரை நீங்க வழிபாடு செய்யும்போது, சனி பகவானால வரக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்குங்க. அதேபோல இப்ப சுக்கிர பகவானால உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க மேசராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல துர்க்கை அம்மனையோ அல்லது பார்வதியோ நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது, உங்களுக்கு சுக்கிரனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்குங்க. இத நல்லா புரிஞ்சுக்கங்க. அதேபோல மங்களகாரகன் குரு பகவானுடைய பலம் உங்களுக்கு குறைஞ்சு இருந்துச்சுன்னா, வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவானை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது, உங்களுக்கு குரு பகவானுடைய பலம் அதிகரிக்கும். அதேபோல மேசராசி பெண்களாக இருந்தீங்கன்னா, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூவை நீங்க சூடிக்கிறது நல்லதுங்க. அதேபோல ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வியாழக்கிழமை நாட்கள்ல மட்டும் மஞ்சள திருநீர் போல நெத்தியில வச்சுக்கினீங்கன்னா, குரு பகவானுடைய பலம் 100% உங்களுக்கு கிடைக்குங்க. ஆக மொத்தத்துல மேச ராசிக்காரர்களே, இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு 7 தலைமுறைக்கு செல்வங்கள் சேர்ப்பதற்கான வழி என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அந்த செல்வம் சேர்த்த செல்வத்தை அழிக்கக்கூடிய உறவுகள் யார் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அதேபோல நீங்க எந்த ஆலயங்களுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படின்றதையும் பார்த்தோம். அதேபோல எந்தெந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அப்படின்றத எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆகையால இந்த வீடியோ பதிவு மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.